மலச்சிக்கல் பிரச்சனைக்கு கம்மியான ரேட்ல ட்ரீட்மெண்ட் பார்ப்போமா? உணவுலயே சொல்றேன் கேளுங்க. 2 to 3 days once தான்ப்பா நான் வந்துட்டு மோஷன் போவேன். எனக்குலாம் நினைச்சாலும் டெய்லி மோஷன் வராது. அப்படியே 3 நாளைக்கு ஒரு தடவை போனாலும் கஷ்டப்பட்டு தான் போவேன்னு சொல்றவங்க நான் சொல்ற இந்த 10 உணவு வகைகளை தினசரி உங்களோட தட்டுல சேர்த்துக்கிட்டீங்கன்னா இந்த மலச்சிக்கல் பிரச்சனையிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமா நம்ம வெளியே வந்துருவோம். ரொம்ப குறைவான விலை உள்ள காய்கறி அண்ட் பழங்கள் மட்டும்தான். என்னென்னு பார்ப்போமா? சீத்தாப்பழம், கொய்யாப்பழம் இல்லைன்னா கொய்யாக்காய், பப்பாளி, வாழைப்பழம், பலாப்பழம், கரும்பு, கீரை வகைகள் எல்லாமே, சக்கரவள்ளி கிழங்கு, வாழைத்தண்டு, அதுக்கப்புறம் நான் முன்னாடியே சொன்ன நெல்லிக்காவும் கருவேப்பிலையும் போட்ட ஜூஸ். நான் சொன்ன 10மே வந்துட்டு ஈஸியா யார் வேணாலும் வாங்கி சாப்பிட்ற ஒரு விஷயம். சமைச்சு கொடுக்கறதுக்குலாம் ஆள் இல்லை, காசே இல்லை, என்ன நீங்க சொன்னாலும் இந்த 10 உணவுப் பொருட்களும் தாராளமா நீங்க வாங்கி சாப்பிடலாம். மலச்சிக்கல் பிரச்சனையை உங்ககிட்ட வச்சுக்கிட்டே இருக்காதீங்க. ரெகுலரா டெய்லி 2 டைம் அப்படி இல்லைன்னா 1 டைம் கம்பல்சரி நம்ம போகணும். கழிவுகளை வந்துட்டு நம்ம குடலுக்குள்ளேயே ரொம்ப நாள் வைக்கிறனால அது அப்படியே பிளட்ல டிரான்ஸ்ஃபர் ஆகி உடம்புக்குள்ள வந்துட்டு கட்டிகள், கலலைகள், ஸ்டோன்ஸ் இந்த மாதிரியான விஷயங்களை தான் கிரியேட் பண்ணும். ஸோ டெய்லி மோஷன் போவோம். போகாதவங்களுக்கு இந்த ஒரு ரீலை ஷேர் பண்ணி உணவே மருந்துலேயே ரெடி பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுங்க.